திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே நிறைவாண்மை என்றே பெறவே. நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளுதவிகளால் புதுப்பிக்கப்பட்டு நாங்களும் வேண்டுகிறோம். அதனால் எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர்வோமாக. உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 23 தொடக்கம் 31 அந்நாள்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன். மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்று தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதுவும் பொந்தியு பிலாத்துவும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயற்றோருக்கு நலமளியும்.
அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? ஆண்டவர் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம். அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர்கள் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலோ சான்றவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்கள் ஒருவர். அவர் ஒருவேள் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதுகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாதென மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவர் நோக்கி, வயதானவன் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்குட்பட இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பு உடையவர். தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் கூறியது பற்றி வியப்படைய வேண்டாம்.
காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறதென்று எங்கு செல்லுகிறதென்று உமக்கு தெரியாது. தூய ஆவியர் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் திரு அவை எங்களுக்கு திருப்பாடல் 2 சிந்திக்க நமக்கு தருகிறது. குறிப்பாக இந்த ஈஸ்டர் காலத்திலே ஒரு வெற்றியின் விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கும் இந்த வேளையிலே இந்த சங்கீதம் மிக ஒரு அழகான செய்தியை தருகிறது. அதாவது இந்த உலகத்திலே நாங்கள் கடவுளுக்கு எதிராக செயற்பட்டு வெற்றி பெற முடியாது. இந்த சங்கீதத்துடைய பின்னணி என்னவென்றால், தாவீது அரசராக முடிசூட்டிய பிற்பாடு அவருடைய அந்த அரசு நன்றாக வந்து கொண்டிருக்கிற பொழுது மற்ற அரசுகள் அவருக்கு எதிராக கிளந்தெழுகின்றார்கள், அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். தாவீது கடவுளால் அருள் பொழிவு பெற்றவருக்கு எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். அவர் சொல்கிறார்கள், அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர் வைத்த கண்ணிகளை நம்மிடம் இருந்து அகற்றுவோம் என்றெல்லாம் அந்த அரசுக்காக எதிராக செயற்படுகின்ற பொழுது விண்ணுலகிலே இவரை அரசனாக்கியவர் எள்ளி நகையாடுகின்றார். அவர்களை பார்த்து அவர் ஏளனம் செய்கிறார். அதாவது நான் இவரை ஒரு அருள் பொழிவு செய்பவராக அரசராக வைத்திருக்கிற பொழுது யார்தான் இவருக்கு எதிராக திரண்டெழ முடியும்? ஏனென்றால் அவருக்கு எதிராக திரண்டெழுகின்ற பொழுது அவர்கள் எனக்கு எதிராக திரண்டெழுகிறார்கள், ஒரு பொழுதும் அவர்கள் வெற்றி காண முடியாது என்று அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடல் இயேசுவை முன்னறிவிக்கின்ற திருப்பாடல் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவும் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். அவரும் இந்த உலகத்திலே ஒரு அரசராக அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார், கிறிஸ்து அரசராக. அவருக்கு எதிராக யார்தான் எல்லாம் சூழ்ச்சி செய்கின்ற பொழுதும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியாது. நாங்கள் பெரிய வெள்ளி அந்த காலத்திலே பார்க்கிறோம், இயேசுவுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்கிறார்கள், அவரை கொலை செய்தார்கள். ஆனால் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவை உயிர்த்தெழுந்தார். அவர் என்பவர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு புரட்சிகளையும் ஒவ்வொரு விதமான ஏளனங்களையும் கடவுளுக்கு எதிராக செய்தாலும் மனிதனால் கடவுளை வெற்றி கொள்ள முடியாது என்பதுதான் இன்றைய சங்கீதத்தினுடைய செயற்பாடாக இருக்கிற. கடவுள் வல்லமை உடையவர். மனித ஞானத்தை விட கடவுளுடைய ஞானம் அதிகமானது. ஆகவே மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டுமே தவிர கடவுளை எதிர்த்து அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாங்கள் இன்றைய இந்த நற்செய்தியிலே கண்டுகொள்கிறோம். இன்றைய திருப்பாடலை சந்திக்கலாம். ஆகவே இன்றைய திருப்பாடலை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அருள் பொழிவு செய்தவரை இந்த உலகத்திலே எவரும் எதிர்த்து நிற்க முடியாது. கடவுளுடைய பிரதிநிதியை எதிர்த்து நிற்க முடியாது என்றால் கடவுள் அவர் சார்பாக இருந்து போராடுவார் என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய இந்த ஆழமான உண்மையாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கீதம் அழகாக சொல்கிறது, ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புவோர் அனைவரும் பேறு பெற்றோர். அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் தாவீது, இயேசு கிறிஸ்து, அவரால் அருள்பொழிவு செய்யப்பட்ட அனைவரும் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் துணை என்று சொன்னால் இறைவன் தான் துணை. ஏனென்றால் இறைவனுடைய பிரதிநிதியாக அவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த ஈஸ்டர் காலத்திலே இயேசுவின் பால் எத்தனையோ பரிசேயர் சதிசேயர் என்று எல்லோரும் சதி செய்த வேளையிலும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இயேசு அருள்பொழிவு பெற்றவராக இருக்கிறார், கடவுளின் மகனாக இருக்கிறார், மைந்தனாக இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அருள் பொழிவு பெற்றவர்களை நாங்கள் மதிக்க, அன்பு செய்ய, அவர்களை அன்பு செய்கிற பொழுது, மதிக்கிற பொழுது இறைவனையே நாங்கள் மதிக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு வாழ நாங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். சிறப்பாக மத்திய கிழக்கிலே இருக்கிற இந்த போர் முகங்கள் எல்லாம் முடிந்து அந்த இடத்திலே இருக்கிற மக்கள் அமைதியாக வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே
எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற அருள் பொழிவு பெற்றவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்து அவருடைய பணிகளிலே நாங்கள் துணையாக இருந்து கடவுளுக்கு மாட்சி கொடுக்கின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நீ தந்திருக்கின்ற இந்த செய்திக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்திருக்கின்ற அருள் பொழிவு பெற்றவர்களை நாங்கள் அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை மதித்து அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது உண்மையே மதித்து உமக்கே உதவி செய்கிறோம் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நீரே எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களிப்புறம் திரு அவையில் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேர்பத்தையும் எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியானவரின் மேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்ந்து வருகிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்கனை துறகின் மாந்தரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்று இயக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிற பெராசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று முன்னுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறீர். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றோரை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்றும் மெமன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிடப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு அளிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மத்திருளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன்.
உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள், இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, இனி உயர்வு தாழ்வு நம்மில் எதற்கு? ஒரு கோடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, நிலையான நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளுமே வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகாம், பாதுகாத்தாளுனையே பரமன், பாவ நிழலே அணுகாம். தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.